ராம 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 ராம் 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 ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தன் கி ஜெய். गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम. हर हर नम पार्वती पदये हर हर महादेव. सिद्धिविनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सद्गुरु महाराज की जय. सकल साधुमंडल की जय. प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परमबाहुवदान् स्मरामि. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில் நாம் ஸ்ரீமத் பாகவதம் அர்த்த புஸ்தகத்தில் படித்து நம்ம காளிய நர்த்தனம் போட்டிருக்கோம். என்னதான் இருந்தாலும் என் மனசு அர்த்தம் எளிமையாக இருக்குது, ஈஸியாக படித்து புரியும். பகவத் கதையும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அர்த்த புஸ்தகம் படித்தா தான் நல்லது. ஆனாலும் என்னமோ தெரியல, இந்த மனசு இந்த சம்ஸ்கிருத மூல ஸ்லோகங்களை தான் மனசு ரொம்ப ஈர்க்குது. அது என்ன, அது படித்து வழங்கப்பட்டதுனால அது புரியுதோ புரியல, புரியும். அது புரியாமல் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், அது புரியுதோ புரியல. ஆக மொத்தம் அந்த ஸ்லோகங்கள், அந்த மகான், அந்த சுகாச்சாருடைய வார்த்தைகளுக்கு, அந்த ஸ்லோகங்களுக்கு ஒரு தனி அது ஒரு தனி சாநித்தியம் இருக்குது பாருங்கள். அதை மட்டும் எந்த காலத்துலையும் நம்ம விட்டு போகாது. அந்த ஸ்லோகங்களை தெரிஞ்ச நம்ம படிச்சிட்டோம்னாவே அது நீங்கள் என்ன தான் தமிழில் படித்தாலும் தமிழில் எளிமையாக இருக்குது, அர்த்தத்தோடு இருக்குது. இப்போ காளிய நர்த்தனம் நம்ம படித்து போட்டோம், படித்தா நல்லா தானே புரியுது. அப்புறமா என்ன, அதே படிச்சுக்கலாமே, தமிழ்லேயே படிச்சுக்கலாமே. அப்போ ஏன் சான்ஸ்கிரிட் வரணும்? சான்ஸ்கிரிட் தான் புரியல, புரியாத பாஷை தானே. அப்போ எதுக்கு சான்ஸ்கிரிட் படிக்கணும்? தமிழ்லேயே படிச்சுக்கலாமே. என்னமோ தெரில அந்த சான்ஸ்கிரிட். ஆனால் சான்ஸ்கிரிட் தான், ஆனால் அந்த ஸ்லோகங்களில் தான் மனசு ரொம்ப இழுக்கிறது, மனசு ரொம்ப கவருது. அந்த ஸ்லோகங்களோடு படித்தா தான் அது ஒரு தனி டேஸ்ட்டு. அவள் கோர்வையாக கதையாக படித்தா நல்லா தான் இருக்குது அப்படின்னு தான் அப்படின்னு நினச்சேன், அப்படின்னு சொன்னேன். கரெக்டு தான். எத்தனையோ தடவை சரி, எத்தனையோ முறை என்ன பண்ணேன், சரி இந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகமே வேண்டாம், வெறும் தமிழ் மட்டும் படிச்சிடலாம் அப்படின்ட்டு படித்து பார்த்தேன். நான் மற்றவங்களுக்கும் அதான், உங்களுக்கு ஈஸியான மொழி பிராகிருத மொழி தமிழ் மொழி, உங்களுக்கு தாய்மொழி. அந்த தாய்மொழியிலே படித்தா தான் ஈஸியாக பக்தி வளரும். அதனால் அப்படி தான் மகான்களும் சொல்கிறாங்க. அப்போ படிக்கலாமேன்னா நான் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சரி, ஃபஸ்ட்டு எனக்கே கடைப்பிடிக்க முடியுதான்னு கேட்டால் கடைப்பிடிக்க முடியல. நான் மற்றவங்களுக்கு தாய்மொழியில் படித்தா நல்ல பக்தி வரும்னு நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கே எப்படி இருக்குன்னா, ஸ்லோகத்தோடு படித்தா தான் சுவையாகவே இருக்குது. ஏதோ ஒரு ஸ்லோகம் டக்குன்னு ஏதோ படித்த டக்குன்னு ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தோம்னா மனசு ரம்யமாக இருக்குது. அந்த தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்தியபி நாமானி அனந்தஸ்ய யசோங்கீதானி யத் சுன்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. இது எப்படி இருக்குது பாருங்கள். அது என்னவோ அந்த ஸ்லோகத்தில் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. அது என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. அந்த தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்தியபி நாமானி அனந்தஸ்ய யசோ அங்கீதானி யத் சுன்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா அப்படின்னு அந்த ஸ்லோகம் என்னமோ அதில் இருக்குது. அது என்ன ஸ்லோகம், அது எல்லா ஸ்லோகத்துலேயும் அப்படி இருக்குது. பர்ஹா பீடம் நடவரபு கர்ணையோ கர்ணிகாரோ பிப்ரத் வேணும், அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகமும் அதில் ஏதோ இருக்குது. அது என்ன இருக்குதுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது. நவமிட்டியதே அப்பரோபிஷே தடிதம்பராய அப்படின்னு சொல்கிற பிரம்மதேவ ஸ்துதியில் அந்த ஸ்லோகங்கள் அதை படிக்க என்னவோ அது மனசை கிருஷ்ணங்கள் இட்டும் போதோ இல்லையோ
அது ஏதோ ஒரு சாநித்தியத்தில் கொண்டு போகுது அந்த ஸ்லோகங்கள். சத்தியமாகவே சொல்கிறேன், அது ஸ்லோகத்தை மட்டும் அந்த பித்து பிடிச்சிட்டு அதை விடவே முடியல. மனசு அந்த ஸ்லோகத்தில் தான் மனசு போகுது. அதுதான் பகவானுடைய கருணைன்னு பேர். பகவானுடைய அன்பை சுவைக்க முடியுதுன்னா அந்த ஸ்லோகத்தில் தான் சுவைக்க முடியுது. பகவான் நம்மளுக்கு கருணை காட்டுறானா, நமக்கு பாகவதத்தில் பக்தி கொடுக்குறானா அப்படின்னா அந்த ஸ்லோகத்தை படித்தா மனசு கவர்றதை பற்றியா, மனசு இழுக்கிறது பற்றியா, அந்த காந்த இழுக்கிற மாதிரி இழுக்குது பற்றியா, இதுதாங்க பகவானுடைய கருணைன்னு ஸ்பஷ்டமாக தெரியுது. அது புரியுதோ புரியலையோ, நான் என்னமே சொல்லி இப்போ நான் ஸ்லோகத்துக்கு விளக்கம் சொன்னேன், ஆனால் விளக்கம் தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன். ஸ்லோகத்துக்கு விளக்கம் தெரியலனா கூட இந்த ஸ்லோகம் நம்ம எத்தனையோட கேட்டிருக்குமே அப்படின்ற ஒரு நம்மளுக்கு அந்த ஞாபகம் இருக்கும். இருந்தாலும் அந்த ஸ்லோகத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. அப்போது பிரதி ஸ்லோகம் அபத்தமாக இருந்தால் கூட பகவன் நாமா அதை பரிகரிச்சிடும். அதான் பிரதி ஸ்லோகம் அபத்தபத்தியபி நாமானி அனந்தஸ்ய, அனந்தனுடைய நாமங்கள் அந்த தப்பை சரி பண்ணிடுமா. அதனால தான் பகவன் நாமா சொல்லுங்கள், நீ குற்றமே இழைத்திருந்தாலும் அதை மன்னித்து நீ குற்றமற்றவனாக உன்னை மாற்றும் அந்த நாமம். அதை குற்றமற்றவன் போல் உன்னை காக்கும் அந்த நாமம். பகவான் குற்றமற்றவனை தானே பகவான் காப்பாற்றுவார், குற்றமுள்ளவங்களை எப்படி காப்பாற்றுறார் அப்படின்னு நாமா சொன்னால் அந்த குற்றமற்றவர்களையும் குற்றமுள்ளவர்களையும் குற்றமற்றவர்களாக பார்த்து பகவான் அவங்கள காப்பாற்றிடுறாங்க. அதான் சொல்கிற அபத்தபத்தியபி நாமானி அனந்தஸ்ய. இந்த ஸ்லோகத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக நேரடியான அர்த்தம் என்னென்னா, அபத்தமாக பாகவதத்தை படித்தா கூட அப்படின்னு அதான் அர்த்தம். தத் வாக்கு விசர்க்கம். வாக்கு விசர்க்கம்னா உன் வாக்கால் சொல்லப்பட்ட இந்த பாகவதம் விசர்க்கமாக, அதான் வெளியே வந்த அந்த வார்த்தைகள் ஜனதாக விப்ளவம், மக்களுடைய பாவங்களை கடத்தக்கூடிய படகாக இருக்கிறது. எஸ்மின் பிரதி ஸ்லோகம் அபத்தவத்தியபி. ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் அபத்தமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அந்த அபத்தத்தை எது போக்கிட்டோன்னா நாமானி அனந்தஸ்ய, அந்த அனந்தனுடைய நாமங்கள். அந்த நாமங்கள் அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா பகவானுடைய புகழை பற்றி பேசக்கூடியதாக இருக்குது. நாமானி அனந்தஸ்ய யசோ அங்கீதானி, புகழை குறிக்கக்கூடிய அந்த ஸ்லோகம் சரி பண்ணிடும் நம்மளை பக்தியில் ஆழ்த்திடும். தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதி ஸ்லோகம் அபத்தபத்தியபி நாமானி அனந்தசி யசோ அங்கிதானி. அதுதான் சாதுக்கள்லாம் சொல்கிறவங்க இருந்தால் சுன்வந்தி, கேட்குறவங்க இருந்தால் காயந்தி சொல்லுவாங்களாம். இல்லை ரெண்டுமே இல்லை, சொல்கிறதுக்கும் இல்லை கேட்டுக்கிறதுக்கும் இல்லை அப்படின்னா தனக்குத்தானே பாராயணம் பண்ணியிருப்பாங்க. கிருணந்தி தே சுன்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவகா, தனக்குத்தானே பாராயணம் பண்ணி படித்து அனுபவிப்பாங்க. அவர்கள் தான் சாதுக்கள், அவர் தான் உண்மையான சாதுக்கள். பாகவதம் படிக்கிறவங்க தான், அந்த பகவானுடைய புகழை சுவைக்கிறவர்கள் தான், பகவான் நாமா சொல்கிறவங்க தான் சாதுக்கள். நாமா வெறுமனே நாமா இல்லை, பக்தியோடு கூடிய நாமா. வெறுமனே நாமா சொன்னாலும் பலன் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் பக்தியோடு கூட இன்னும் சுவையாக இருக்கும் இல்லையா. பகவான் ராமரை நினச்சிட்டு என்னமோ இந்த பாகவதத்தில் அது என்ன தான் அது என்ன தான் சொக்குப்பொடி போட்டு வச்சுறாங்கன்னு தெரில. இந்த ஸ்லோகங்களில் மனசு இழுக்குது. இப்போ ஸ்லோகமே வேணாப்பா, வெறும் தமிழில் படிச்சிடலாம்ப்பா எளிமையாக, அப்படி தான் நான் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணேன், நடக்கலை. நீ அதெல்லாம் என்னமோ தெரில, இதில் பக்தி வர மாட்டேங்குது. வெறும் தமிழில் படிக்கிறது பக்தி வர மாட்டேங்குது. ஸ்லோகத்தை படித்தா புரியல ஸ்லோகம் அப்படின்னா கூட அந்த ஒரு 2-3 ஸ்லோகம் படிச்சிடலாமே அப்படின்னு ஆசையாக வருது. அது எப்படி கயிறு கட்டி இழுக்குதுன்னே தெரில. அதாவது ஒன்று புரிஞ்சுங்க, சிலரை பார்த்தா நம்மளுக்கு பரிதாபமாக இருக்குது. காரணம் சொல்கிறேன், நான் காரணம் சொல்கிறேன். இது நான் இப்போ வேறு சாப்டருக்கு வந்துட்டேன். ஒரு டைமில் நான் பரிதாபப்படுவேன், ஆனால் நான் இன்னார்னு சொல்ல மாட்டேன், சில பேர் சொல்லக்கூடாது, ஆனால் வெளியில் மகா பாவம் பண்ணவங்க, அவர்கள் மகா பாவிகள் பாவம் பண்ணாங்கன்னு தெரியும். அந்த பாவத்தினுடைய தண்டனையாக அவர்கள் துன்பங்களை அனுபவிக்கிறார்கள்.
அந்த துன்பங்களை அனுபவிக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, ஐயோ பாவம் இவ்வளோ துன்பங்களை அனுபவிக்கிறாங்களே அப்படின்னு நான் பரிதாபப்பட தோணுது. பரிதாபப்பட்டு நம்ம போய் உதவி பண்ணலான்னு தோணுது. இது எனக்கு இல்லை, பொதுவாக சொல்கிறேன். பொதுவாக எல்லாருக்குமே அப்படி தோணும். ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ துன்பப்படுறாங்களே, இவ்வளோ அல்லல் படுறாங்களே அப்படின்னு தோணும். போய் நம்ம உதவி செய்யலான்ட்டு அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க. உதவி பண்ணி கடைசியில் என்னன்னா, அந்த உதவி பண்ணவங்களுக்கே அவங்களுடைய சுபாவத்தை, அதான் அவங்க மகா பாவிகளாச்சே, அந்த பாவத்தினுடைய விளைவுகளை தான் தண்டனை அனுபவிக்கிறாங்க. தண்டனை அனுபவிச்சு நிற்கும்போதே அவங்க என்ன பண்ணாங்க, ஆனாலும் அந்த கர்வம் குறையல. அந்த பாவ புத்தி போகாததுனால அவர்கள் உதவி செய்கிறவங்களுக்கே வில்லங்க நினைக்கிறாங்க. நினைக்கிறது மட்டும் இல்லாமல் செயல்படுறாங்க. அப்போ வில்லங்கமாக பேசுகிறாங்க, வில்லங்கமாக இது பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், உதவி செய்யணுன்ற புத்தி வருமா அவங்க மேலே? யோசித்து பாருங்கள். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, யோசித்து பாருங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு போய் உதவி செய்தமே, இவங்க சரியான தண்டனை தான் அனுபவிச்சுருக்கான், பகவான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கான் தண்டனை, நாம் எதுக்கு போய் உதவி போகணும்? உதவிக்கு போனால் கட்சியில் நம்ம மேலே அபாண்டமாக பழி சொல்கிறாங்க, நம்மளையே அவர்கள் பழி வாங்குறாங்க. பழினா நான் பழி இல்லை, உதவி செய்தவங்களுக்கே கெடுதல் நினைக்கிறாங்க, கெடுதல் செய்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது என்னன்னா, நல்லா அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு தானே போயிடும் மனசு. துன்பங்களை நல்லா அனுபவிக்கிட்டோம். ஏன்னா உதவி செய்தவங்க ஏதோ கருணை காட்டி உதவி செய்கிறாங்க, உதவி செய்கிறவங்களுக்கே நீ தீங்கு விளைவிச்சா என்ன ஆகும்? அப்போ அவங்களுடைய புத்தி என்ன தோணும்? அப்போ இவங்க நல்லா அனுபவிக்கணும், கடவுள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கான், கரெக்டான தண்டனை தான் கொடுத்துருக்கான், நல்லா அனுபவிக்கிட்டோம் அப்படி தான் தோணும். கருணை காட்டணும்னு தோணாது. கருணை காட்ட வந்தவங்களையும் அவங்க தான் கடித்து துப்பிட்டாங்களே. அதாவது தவறான பேச்சுக்களால், கடினமான வார்த்தைகளால் திரஸ்காரம் பண்ணியாச்சு. அப்புறம் எப்படி அவங்க மேலே கருணை உண்டாகும்? சாதாரண பாமரர்களுக்கு உண்டாகாது. நான் இது நினைப்பேன், இது மாதிரி ஏன் கருணை காட்ட மாட்டுறாங்க? கருணை காட்டுறாங்க, அப்புறமா கருணை காட்டினா இது போல் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் கருணை தான் காட்டணும், இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு கருணை காட்டினவங்களுக்கு அவங்களுக்கு இது மாதிரி பண்ணுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களாம் எப்படி கருணை காட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது உலகத்தில் கேள்விப்பட்டு அதான் பார்க்குறேன். எனக்கு கூட சில பேர் பார்த்தா அவங்க நல்லா தெரியும், மகா பாபம் பண்ணவங்க, பாபத்துக்குரிய தண்டனை தான் அனுபவிக்கிறாங்க, கஷ்டப்படுறான்னு தெரியும். ஆனால் இறக்கப்படணும். ஆனால் இறக்கப்பட்டு நானும் அது போல் அனுபவிச்சிருக்கேன். இறக்கப்பட்டு கட்சியில் நமக்கே தீங்கு பண்ணாங்க, தீங்கு விளைவிச்சாங்க. அப்புறம் நம்ம என்ன தோணுதுன்னா, என்னடா அது இப்படி பண்ணுறாங்களே, நம்ம என்னென்னா இப்போ நம்ம எல்லாருமே அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி தேல் கொட்டுறது அதனுடைய சுபாவம், அது காப்பாற்றுறது நம்மளுடைய சுபாவம் சொல்லிட்டு மறுபடியும் தேல் எடுத்து தண்ணியில் விழ போச்சு, அந்த தேலை எடுத்து வெளியே விட்டார். அது மறுபடியும் கொட்டுது, மறுபடியும் கொட்டிட்டு மறுபடியும் அது தேல் எடுத்து வெளியே விடணுன்னு வேலை டக்குன்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த தேல் கொட்டிட்டு மறுபடியும் என்ன பண்ண தண்ணியிலே போய் விழுது. அப்போ மறுபடியும் தண்ணியில் எடுத்து வெளியே வர்றாரு, தண்ணியில் போய் விழுந்து செத்துரு போகுதுன்னு சொல்லிட்டு வெளியே வர்றாரு. மறுபடியும் தேல் கொட்டுது, அவள் எடுத்து வெளியே விடு ஒவ்வொரு தடவை கொட்டுது அந்த தேல். அப்போ எவ்வளோ வலி இருக்கும் அவருக்கு, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு. அது மாதிரி அவரால் பொறுத்துக்க முடியும். சாதாரண பாமர் தானே நாமளும் சொல்லக்கூடாது. சில பேர் மகாத்மாக்கள் இருப்பாங்க, எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடியவர்கள். நான் என்ன சொல்கிறேன், நான் சாதாரண மனுஷன்தான். இப்போ ஏகநாதர் மாதிரி எத்தனை தடவை தலையில் எச்சு துப்புனாலும் மறுபடியும் போய் ஸ்நானம் பண்ணிட்டு அவங்களுக்கு கோவப்படாமல் இருந்தாருன்னா, அது மாதிரி அந்த அளவுக்கு பக்குவம் இன்னும் வரல அடி எனக்கு சொல்கிறேன். அப்போது என்ன தோணுது, அப்போ இவங்க அனுபவிக்கிற அந்த கஷ்டம் நியாயம்தான் தோணுதே தவிர, அவங்களுக்கு கருணை காட்டினா பயமாக இருக்குது. கருணை காட்டினா நம்மளே எங்கே கடிச்சு துப்பிடுவாங்களான்னு நம்மளுக்கு பயமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, பயத்தினால தான் கருணை காட்ட முடியல. கருணை காட்டுறதுக்கு நாம் தயார். கருணை காட்டினா நல்லா அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு பழி வாங்க உணர்ச்சி இல்லை. கருணை காட்டினா கட்சியில் நம்ம மேலே திருப்பிப்பாங்களே. அப்போது நீ என்ன எனக்கு கருணை காட்டுறது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்புறம் நம்ம என்ன பேசுறது அவங்கள, நீ என்ன கருணை காட்டு, என்னால் கையால் ஆகாது, எனக்கு கையால் ஆகாதவளா, நான் அப்படி பண்ண முடியாதா, இப்படி பண்ண முடியாது, என்னால் அப்படி பண்ண முடியாது, இப்படி பண்ண கஷ்டப்படுறாங்க நல்லா தெரியுது.
அவங்க பாபத்துக்கு அப்போ பாபத்துக்குரிய தண்டனை முடிவராத வரைக்கும் அவர்களுக்கு எந்த உதவியும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். நல்லவர்களையும் பகைப்பார்கள். யார்? நல்லவர்களையும் சாதுக்களையும் பகைப்பார்கள். பக்தியும் வெறுப்பார்கள். அவர்கள் பக்தி வந்தாலும் பகவான் காப்பாற்றிடுவான், அதையும் வெறுப்பார்கள். பகவான் நாமத்தையும் வெறுப்பார்கள், பாகவதர்களையும் வெறுப்பார்கள். ஏன்னா அவர்கள் பண்ண பாவத்தினுடைய அந்த விளைவுகளை அனுபவித்து இன்னும் முடிக்கலை. ஏஷாந்தோ அந்த கதம் பாவம். அப்போ எப்போ பாவம் முடிவடையிலையோ அது வரைக்கும் அவங்க துன்பத்தை அனுபவிக்கணும்னு இருக்கு இல்லையா? அதனால் சாதுக்களை வெறுப்பாங்க, உதவி செய்கிறவங்களையும் துரத்தி அடிச்சிடுவாங்க, விரட்டி அடிச்சிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நமக்கு என்ன பையன்னா, இவங்க பாவங்கள்னால துன்பத்தை அனுபவிக்கிறாங்களே, நம்ம உதவி செய்யலான்னு போனால் அப்போ நம்மளே கடிச்சு துப்புறாங்க, நம்மளே திட்டி அனுப்புகிறாங்க, நம்மளே திரஸ்காரம் பண்ணி பேசுகிறாங்க. அப்படின்னா இவங்களுக்கு எப்படி உதவி பண்ணுறது மனசு வரும்? அப்போ நல்லா அனுபவிக்கிட்டோம் அப்படின்ற எண்ணம் வரல. நல்லா அனுபவிக்கிட்டோன்னா அனுபவிக்க பார்த்து பொறுக்க முடியாமல் தானே நம்ம போய் உதவி பண்ணுறதுக்கு போகிறோம். இப்போ அவங்க கஷ்டப்படுறத அனுபவிக்கிறது பார்த்து பொறுக்க முடியாமல் தான் நம்ம உதவி பண்ணுறதுக்கு போகிறோம். ஆனால் உதவி பண்ணுறதும் நம்மளை அவங்க பயங்கரமாக பேசும்போது, அவங்க நம்ம எதிர்க்கும் போது, நம்மளுக்கு தண்டனை வழங்கணும் அவங்க விரும்பும்போது, அப்போ நம்மளுக்கு பயம் வருது இல்லையா அவங்களுக்கு போகிறதுக்கு. அப்போ என்னன்னா, அவங்க நல்லா கஷ்டப்பட்டோன்ற அந்த பாவத்துக்கு தண்டனை நல்லா அவங்க பண்ண பாவத்துக்கு நல்லா தண்டனை அனுபவிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு தீய நோக்கம் கிடையாது. ஆனால் அவர்கள் உதவி செய்ய போனால் நம்மளை அதனால் நம்ம மனசை நிம்மதி கெடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை அவங்க கடித்து துப்பிடுவாங்க, அதாவது நம்மளை கேவலமாக பேசுவாங்க, அப்புறமா தண்டிப்பாங்க. அதனால் அவரிடத்துல கொஞ்சம் பயத்தினால சில பேர்களை உதவி செய்யாமல் இருக்கிறது நல்லதாக தோணுது. புரியுதுங்களா? ஏன்னா அது நம்மளுக்கே ஹானியை உண்டாக்கிடும். நம்ம உதவி செய்ய போய் நம்மளுக்கே ஹானியை உண்டாக்கிடுது. அப்போ நம்மளுடைய மனசு, சந்தோஷமாக இருக்கிற மனசு, சாந்தியாக இருக்கிற மனசு அங்கே அமளியாகிடுது, கெட்டுது இல்லையா? அவர்கள் பேசுகிற பேச்சினாலையும் அவர்கள் நம்மளை பெருசாக உதவி பண்ண வந்துட்டார், பெரிய உதவி பண்ண வந்துட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசலை வார்த்தைகள்லாம் பேசும்போது, இது தேவையா? நமக்கு உதவி பண்ண போய் கட்சியில் நம்மளுக்கு இந்த வில்லங்கம் தேவையா? அப்படி தான் நாம் ஏமாந்து போகிறோம். அதனால தான் அந்த கர்ம வினை கழிகிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த தாழ்ந்து போகிறது, பணிஞ்சு போகிறது அதெல்லாம் வராது. அந்த ஹெட் வைடாக தான் இருப்பாங்க அவங்க. ஏன்னா இன்னும் அந்த கர்ம வினை கழியலுன்னு அர்த்தம். அந்த பாவங்கள் அவங்களுக்கு தொலைகிற வரைக்கும் எந்த உதவியும் அதாவது நல்லவங்களுடைய உதவி எதிர்பார்த்துக்க மாட்டாங்க, நல்லவங்களுடைய உதவி வாங்கிக்க மாட்டாங்க, பகவானுடைய அருளையும் பெற மாட்டாங்க, பகவான் நாமாவும் சொல்ல மாட்டாங்க, சத் சங்கத்துக்கும் வர மாட்டாங்க, அவர்களுக்கு எந்த சாதனையும் பண்ண மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. சாதனை விட்டகுறை தொட்டகுறை தான் பண்ணுவாங்க. சாதனை பண்ண விடாது, அவங்க பாவமானது. பாகவதம் படிக்க விடாது, ராமாயணம் படிக்க விடாது, பகவான் நாமா சொல்ல விடாது. அது அப்படி பண்ணிட்டோம், அந்த பாவமானது அப்படி பண்ணிட்டோம். நான் நிறைய பேர் பார்த்துன்னு இருக்கேன், பார்த்துட்டு இல்லை, நிறைய பேர் பார்த்துன்னு இருக்கேன். நல்லா புரிஞ்சுங்க, வார்த்தை புரிஞ்சுங்க, பார்த்துன்னு இருக்கேன். ப்ரெசன்ட் டென்ஸ் இப்போ. அதனால் இப்போவும் நடந்துருக்கு. அப்போ நம்ம யாரை எப்படி கணக்கு போகிறதுன்றதை விட ஃபஸ்ட்டு நம்ம அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி, ஏகநாதர் மாதிரி பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கணும். அந்தளவுக்கு தபஸ் இருக்கணும் நமக்கு. அந்தளவுக்கு நம்ம தபஸை சம்பாதிச்சுக்கணும். தபஸை சம்பாதிச்சுக்கிட்டா தான், தபஸினுடைய பலத்தினால்தான் அதை பொறுத்தும் போக முடியும். தபசு பலம் இல்லைன்னா அந்த பொறுத்து போகக்கூடிய தன்மை, நம்ம கோபத்தை அடக்கிற தன்மை வர்றது கொஞ்சம் கஷ்டம். அப்போது அந்த தபஸை நம்ம சம்பாதிக்கணும். தபஸு பகவானுடைய பூர்ண கருணையாக்கிய பக்தி சம்பாதிச்சுக்கணும். அப்போ நம்ம இதெல்லாம் பக்காவாக இருந்தால் தான் நாம் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு போக முடியும். அந்த பிரகலாத மாதிரி எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு போகக்கூடிய அந்த பலம் நமக்குள்ளே கிடைக்கும். அதனால் எது சொல்ல வரேன்னா, பகவானுடைய கருணை இருக்குது பார்த்தியா, அது குறுக்கு வழியில் நம்ம பிடிங்கிட முடியாது. இவங்க சில பேர் அதுபோல் பக்தர்கள்னு சொல்கிறாங்க, கிருஷ்ண பக்தர்கள்னு சொல்கிறாங்க, சில பேர் தன்னை சொல்லிக்கிறாங்க, அப்புறமா அம்மன் கும்பிட்றாங்க, எல்லா சாமியும் தான் கும்பிடுவாங்க. ஆனால் கிருஷ்ண பக்தன் தன்னை சொல்லிக்கிறாங்க. ஆனால் பார்த்தா என்னென்னா கிருஷ்ண பக்தர்களே பகச்சிக்கிறாங்க. அதான் ஒரு ஆச்சரியம். கிருஷ்ண பக்தர்களும் தன்னை சொல்லிக்கின்னு கிருஷ்ண பக்தர்களே பகச்சிக்கிறாங்க, ராம் பக்தர்களே பகச்சிக்கிறாங்க. அப்போ வைஷ்ணவர்களாக இருந்தது வைஷ்ணவர்களே பகச்சா இது என்ன நியாயம்? இது ஒன்றும் புரியல. அப்போ அவர்கள் உதவி செய்ய வந்தால் கூட அவங்களையே
இது மாதிரி திரஸ்காரம் பண்ணி பேசினா அவங்களுக்கு பகவான் எப்படி உதவி பண்ணுவான்? பக்தர்கள் மூலமாக தான் உதவி பண்ணுவான். அந்த பக்தர்களை விலகிட்டால் அப்புறம் உனக்கு என்ன கதி? அப்போ நீ கஷ்டப்பட்டு தான் தீர்க்கணும். இதுதான் சொல்கிறது. வைஷ்ணவர்கள் ஆனால் வைஷ்ணவர்கள் இல்லை. இது மாதிரி பாவம் செய்தவர்கள், இது மாதிரி பாவிகள் வைஷ்ணவர்களாக இருக்க முடியாது. வைஷ்ணவர்கள் பாவிகளாக இருக்க மாட்டாங்க. முதல் புரிஞ்சுக்கணும். அப்போ வைஷ்ணவ் சொல்கிறாங்கன்னா இல்லை, பாவம் தான் பண்ணியிருக்காங்க, அந்த பாவத்துக்கான தண்டனை தான் அனுபவிக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் நம்ம புரிஞ்சு நமக்கு ஆக மொத்தம் பக்திக்கு அதான் சொல்கிறேனே, இறக்கப்படணும். இறக்கப்படக்கூடாதுன்னு இல்லை, மனசளவில் இறக்கப்பட அவங்களுக்காக பகவான்களை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அவங்கள திருத்து, அவங்கள நல்வழிப்படுத்து அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாமே தவிர, நம்ம ஏதாவது எசகு பசகாக போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அப்புறமா நம்ம மனசும் கலங்கமாகிடும், நமக்கு எரிச்சல் தான், நிம்மதியற்ற நிலையை நம்மளுக்கு உண்டாயிடும். அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணலாம். அந்த உதவி ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களுக்கு நம்ம உதவி பண்ணால் பரவாயில்ல. ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு போய் உதவி பண்ணினா பிரயோஜனம். அதனால் நாம் தான் ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்மளுடைய பக்திக்கு தான் ஹானி உண்டாயிடும். அதனால் அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணணும்னா பகவான்களை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்படி செய்யணும். அதுதான் சொல்ல வந்தேன். அப்போ பிரகலாதனை பகவான் எத்தனை ஆபத்துக்கள்லேருந்து பகவான் காப்பாற்றியிருக்கான். துருவனை பகவான் எப்படி காப்பாற்றிருக்கார். அப்படி நாம் பார்த்து நடந்துக்கு வந்தாருக்கு. ராம் ராம் ராம். அதாவது ராமாயணம் பாராயணம் பண்ணுறோம், மூல பாராயணம். எவ்வளோ பேர் ஆனால் ராமாயணம் பாராயணம் பண்ண நம்ம கதை தெரிஞ்சதுனால ஓரளவுக்கு ஸ்லோகங்கள் புரியும். அதேமாதிரி பாகவதமும் பாராயணம் பண்ணும்போது கதை ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியும். அது புரிஞ்சதுனால நம்மளுக்கு ஸ்லோகங்கள் படித்தா ஓரளவுக்கு புரியுது. ஆனாலும் பக்தி, அதாவது துருவனை காப்பாற்றினார் பகவான், பிரகலாதனை காப்பாற்றினார் அப்படின்லாம் பகவான் பல விதங்களில் ரட்சிச்சிருக்கிறார். ஆக மொத்தம் எங்கன்னா பகவான்களை அதான் வேலையாகுது. பகவான்களை வரலன்னா திரௌபதிக்கு வேலையாக இருக்காது. திரௌபதி கையெழுத்து கும்பிட்ட உடனே பகவானை உடனே அமோகமான சேலைகள் கொடுத்து பகவான் காப்பாற்றிட்டான். அப்போ பகவான்களை வந்தால் தான் நம்ம மனசு தெளிவடையுது, ஒரு உண்மையான பக்தி சாந்தி கிடைக்குது, அந்த அன்பு கிடைக்குது, பகவானுடைய அன்பு கிடைக்குது, பரிபூர்ணமான கிருபை கிடைக்குது. அப்போ பகவானுடைய ஆசீர்வாதத்தினால் நம்ம பல விதமான துன்பங்கள்லேருந்து நம்ம ரட்சிக்கப்படுகின்றோம். பல விதமான அதுக்கு எது புஷ்டினா பகவானுடைய கதைகள் தான் நம்மளுக்கு ஆறுதல் படுது. அம்பரீஷனை பகவான் காப்பாற்றலையா, பிரகலாதனை காப்பாற்றினார், திரௌபதி காப்பாற்றினார், துருவனை காப்பாற்றினார் அப்படின்னு இந்த சரித்திரங்கள் தான் நமக்கு மனசுக்கு ரொம்ப. அஜாமலனை காப்பாற்றினார், அப்போ அகல்யை காப்பாற்றினார். ஆஞ்சநேயர் வாளில் நெருப்பு வச்சாங்க, அதான் அந்த நெருப்பு குளிர்ந்தது, சுடலை, அவருடைய வாளில் நெருப்பு சுடலை. அப்போ பகவானுடைய நாமா பகவான் காப்பாற்றுறார் பாரு. ஆஞ்சநேயரை காப்பாற்றினார், சீதையை காப்பாற்றினார். அப்படியே பார்த்து தண்டகாரனை ரிஷிகளை காப்பாற்றினார். ரிஷிகளை காப்பாற்றுக்க ராட்சஸில் வதம் பண்ணார். அகல்யை சாப மோஷனம் பண்ணார், அகல்யை காப்பாற்றினார். அப்படின்னு ராமாவதாரத்துலேயும் பார்க்குறோம், கிருஷ்ணாவதாரத்துலேயும் பார்க்குறோம். அப்படி தேவர்களையும் ரட்சித்தார் பகவான். ராமாவதாரத்தில் ராவணனை வதம் செய்து. அப்போ இந்த காப்பாற்றுறதுகள்லாம் பார்த்தா எவ்வளோ அருமையான விஷயங்கள் இருக்குது தெரியுமா. இதுபோல் முத்தான அந்த கிருஷ்ணன் என்னென்னா விஷபாதையிலிருந்து அந்த காளிங்கனை அடக்கி விஷபாதையிலிருந்து அந்த கன்றுகளையும் கோபர்களையும் காப்பாற்றினார் பகவான். கோபர்கள் கோபிகள் எல்லாரையும் காப்பாற்றினார். அது மாதிரி பல ஆபத்துக்கள்லேருந்து நிறைய காப்பாற்றிருக்கிறார் பகவான். அப்போ இதெல்லாம் மனசுக்கு எவ்வளோ ஆனந்தத்தை அளிக்கிறது பாருங்கள். நம்ம கூட பகவான் நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால், கஷ்டம் வந்தால் பகவான் காப்பாற்றுவான் அப்படின்ற நம்பிக்கை உண்டாது இல்லையா. அந்த நம்பிக்கை உண்டாகிறதுக்கு தான் இந்த கதைகள்லாம். இதெல்லாம் இவ்வளோ விஷயம் நடந்த விஷயந்தான். அதாவது கதைகள்னால் நடந்த விஷயந்தான். அப்போ இதெல்லாம் தான் நமக்கு அப்போ இத்தனை பேரை காப்பாற்றிருக்கிற பகவான் நம்மளை காப்பாற்ற மாட்டான்னா, கண்டிப்பாக காப்பாற்றுவான் அப்படின்ற நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை மற்ற நேரத்துலலாம் இருக்குது. ஆனால் தனக்கு கஷ்டம் வந்த நேரத்தில் அந்த நம்பிக்கை
உறுதியாக இருக்க மாட்டேன்றது. உடனே என்ன பண்ணுறோம், பயப்படுறோம். பிரச்சனைகள் வந்துடுச்சுன்னா பயப்படுவோம். ஏன்னா இதில் பகவான் காப்பாற்ற மாட்டானோ, நாமளே ஏதாவது முயற்சி பண்ணுவோம் அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு அப்படின்னு பயந்து என்ன பண்ணுறோம், ஓடி குழப்பத்தை அடைஞ்சு சில பேர் சந்தேகப்பட்டு அவங்களால நம்மளுக்கு பயம் வருமா, இவங்களால பயம் வருமா அப்படின்னு சந்தேகப்பட்டு பல விஷயங்களை நாம் அதை தீர்த்துக்கிறதுக்காக பல உபாயங்களை தேடுறோம். இதுதான் நம்ம பண்ணுற அதான் சொல்கிறேனே. அப்போ அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம கஷ்ட காலத்தில் தெரிஞ்சிடும், நம்ம உண்மையாக பகவான் நம்புகிறோமா இல்லையான்னு. அப்போ பாகவதம் படிக்கிறதுலாம் எதுக்காகனா கஷ்ட காலத்தில் பகவானை நினைக்கணுன்றதுக்காக தான். விருதா கேதயசே பாலே அஹோ சிந்தாதுரா கதம் ஸ்ரீகிருஷ்ண சரணாம்புஜம் ஸ்மர துக்கம் கமிஷ்யதி. ஸ்ரீகிருஷ்ண திருவடி கமலங்களை தியானித்தாலே துக்கங்கள்லாம் பறந்து போயிடும். அப்போது என்னென்னா, விரதா கேதயசே பாலே அஹோ சிந்தாதுரா கதம். ஆதுரம், எதுக்கு மனசு ஆதுரப்படுற, எதுக்கு கவலைப்படுற? சிந்தாதுரம் கதம் எதுக்காக நீ கவலைப்படுற? சிந்தாதுர கதம் எதுக்காக, கதம்னா எதுக்காக நீ கவலைப்படுற? விரதா கேதயசே பாலே, வீணாக கவலைப்படுற. அந்த கவலை வந்தபோது என்ன பண்ணணுமா, ஸ்ரீகிருஷ்ண சரணாம்புஜம் ஸ்மர துக்கம் கமிஷ்யதி. கிருஷ்ணனுடைய திருவடி கமலங்களை தியானம் பண்ணால் துக்கங்கள்லாம் பறந்து போயிடுமா. அது அப்போ நம்மளுக்கு துக்கம் பறந்து போய்டும்னு நான் சொல்கிறேன். ஆனால் பகவான் வருவானா வரமாட்டானா? ஏன் திரௌபதிக்கு வந்தானே, திரௌபதீச்ச பரித்ராதா ஏன கௌரவ கஷ்மலாத் பாலிதா கோபசுந்தர்யா ச கிருஷ்ணா குவாபினோகதா. அப்போது கோபர்களையெல்லாம் ரட்சித்தானே, காளியனத்தனம் பண்ணி காளியனத்திலேருந்து விடுவிச்சான், கோபத்தின் உத்தாரணம் பண்ணி இந்திரனுடைய மழை பெய்யதிலிருந்து விடுவிச்சான், இந்திரனால் பொழியப்பட்ட மழையிலிருந்து பகவான் காப்பாற்றிட்டான் கோகுலத்தை, அகாசுரணத்திலேருந்து விடுவிச்சான் பகவான், எத்தனையோ துன்பங்கள்லேருந்து காட்டு தீயில் கூடி அள்ளி குடித்து பகவான் கோபரில் ரட்சித்திருக்கிறான். இது மாதிரி எத்தனையோ பகவான் நம்மளுக்கு நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் அப்படியே மலையாக நிறைய இருக்குது. பெரிய பெரிய ரக்ஷணைகள், பகவானுடைய ரக்ஷணைகள் நிறைய இருக்குது. வேறு குந்தி தேவரை லிஸ்ட்டு போடுறா, விஷான் மகாக்னே புருஷாத தர்சனாத்து. அதை பாண்டவர்களுக்கு விஷம் துரியோதனன் கொடுத்த விஷத்தை முறிக்கும்படி பீமனை தாக்காதபடி அப்படி காப்பாற்றிருக்கானே கிருஷ்ணன். அப்போ அரக்கு மாளிகை அவர்கள் எரிக்காதபடி பகவான் ரக்ஷணை பண்ணியிருக்கானே. எத்தனை விதத்தில் வனவாசத்தில் துர்வாசருடைய சாபம் தனக்கு நெருங்காதபடி ஒரு பருக்கு கீழே உணவு சாப்பிட்டு அவர்கள் வயிறு நிரம்பும்படி பகவான் செய்தன. அப்படி துர்வாச சாபத்திலேருந்து பகவான் காப்பாற்றிருக்கானே. எல்லாரும் நிறைஞ்ச சபையில் திரௌபதிய மானத்தை காப்பாற்றிருக்கானே. அவன் வனவாசத்தில் பல கஷ்டங்கள், அம்மா இடும்பாசுரம் பகாசுரம் போன்ற மனுஷர்களை தின்னக்கூடிய புருஷாத தர்சனாத், அதென்ன மனுஷர்களை தின்னக்கூடிய ராட்சசங்களிலிருந்து பகவான் காப்பாற்றிருக்கானே. இது மாதிரி இப்படியே அநேக மகாரதாஸ்திரம், பீஷ்மாச்சாரியார் துரோணாச்சாரியார் போர்க்களத்தில் எத்தனை அஸ்திரங்கள் வந்தது, அத்தனை அஸ்திரங்களை தாக்காதபடி பாண்டவர்களை காப்பாற்றிருக்காரு பகவான். கடைசியில் என்னென்னா அந்த வம்ச விருத்திக்கு ஒரு குலக்குழந்தை காப்பாற்றுறதுக்காக திரௌண்யஸ்திரஸ்சாஸ்ம ஹரே அபிரக்ஷிதா. அப்படியேப்பட்ட துரோணபுத்திரராகிய அஸ்வத்தாம விட்ட அஸ்திரத்திலிருந்து பரிசுத்த பகவான் காப்பாற்றிருக்கானே. விஷ்ணுராதன்னு பேர் பரிசுத்துக்கு, அதனால தான் விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டவன் என்ற அர்த்தம். அப்போ பகவானால் ரக்ஷணைகள் இவ்வளோ இப்படியேப்பட்ட பாகவதம் படிச்சுட்டு சமயத்தில் நமக்கு கஷ்டம் வந்த காலத்தில் பகவான் நம்பலன்னு சொன்னான். அப்போ எதுக்கு தான் பாகவதம் படிக்கிறது நம்ம சொல்லும் பார்க்கலாம். சும்மா வீணுக்கா நம்ம நாம சொல்கிறது வீணுக்கா பாகவதம் படிக்கிறது. அப்படி பயம் வந்த காலத்தில் உடனே பயந்து நடுங்குறோம், யாராவது காலையிலே போய் விடுறோம், யாராருடைய உதவியை தேடி ஓடுறோம். அப்போ அந்த கிருஷ்ணன் காப்பாற்ற மாட்டானா? ஏன் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்த நம்பிக்கை ஸ்திரமாக இல்லை? 1000 தடவை கதைக்கு 1000 பாகவதம் கேட்குறோம், 1000 ராமாயணம் கேட்குறோம், எவ்வளோ மனசில் வாங்கியிருக்கோம், கிருஷ்ணன் காப்பாற்றிருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த நம்பிக்கை நமக்குள்ள திருடமாக இல்லை இல்லையா? கஷ்டம் வந்த காலத்தில் உடனே யாருடைய உதவியாக தேடி ஓடுறோம், பகவானுடைய உதவி மட்டும் நாட மாட்டோம். அந்த எப்போ அந்த கஷ்டம் வந்த காலத்தில் இது போல் நாரதர் சொல்லியிருக்காரு பக்தி தேவிக்கு, வீணை கவலைப்படுறதை விட்டுட்டு ஸ்ரீகிருஷ்ண திருவடி கமலங்களை தியானம் பண்ணு,
நிச்சயமாக ரக்ஷணை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். நாரதர் சொல்லியிருக்கார் பக்தி தேவிக்கு. நாம் அதை ஃபாலோ பண்ணுவோம். அப்போ நம்மளுக்காக தானே அதை சொல்லியிருக்காங்க. நாரத பக்தி தேவிக்கு சொன்னாருன்னா அது எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் எழுதி வச்சாங்கன்னா நமக்கெல்லாம் உதவுன்றதுக்காக தான் வியாசர் எழுதி வச்சார் அதில், பாத்ம புராணத்தில். அப்போ நம்ம அதை பயன்படுத்திக்கணும் இல்லையா? அதுதான் மெயினான விஷயம். ஹரே அபிரக்ஷிதா, அவன் ரக்ஷணையை பார்க்கணும். அதில் அவன் ரக்ஷணையை பார்க்கறதுல தான் பக்தர்களுக்கே அழகு. நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்மளால் எவ்வளோ தொழில் நம்மளையே சரி, நம்ம 10 பேர் நம்ம சுற்றி இருக்கிறவங்களை காப்பாற்றுறது இருக்கட்டுங்க, நம்மளையே நம்ம காப்பாற்றிக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம போராடுறோம். எத்தனையோ விஷயங்களை போய் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு அவஸ்தைப்படுறோம், வெளியே வர முடியாமல். அவன் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்ற நம்பிக்கை பக்தருடைய சரித்திரங்களை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அவுரங்கசீப்பினுடைய படைகள் எடுத்து வந்தாங்க. வீரசிவாஜி என்ன பண்ணார்? துக்காராம் தாஸுகளை உட்காந்து அங்கே பாண்டுரங்களுடைய கீர்த்தனை நடக்குது. துக்காராம் தாஸரே போருக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, நான் உங்களை குருநாதர் விட்டு போக மாட்டேன்னு சொல்லி துக்காராம் தாஸுகளை உட்காந்துட்டார். விட்டல பாண்டுரங்கனுடைய பாடல்கள் பஜனிலே அப்படி உட்காந்துட்டார். அப்போ யார் சண்டை போடுதுன்னா, பாண்டுரங்கனே தன் சேனைகள் அழிச்சும் போய் அவுரங்கசீப் படைகளை ஓட விரட்டி அடிச்சிடுறார் பகவான். அவனுடைய ரக்ஷணையில் முழுசாக நம்பி ஒரு ராஜா பஜனை பண்ண உட்காந்துருப்பானா, ராஜ்யத்தை கவனிப்பானா, தன் சேனா சைன்யங்களை தன் மக்களை காப்பாற்றணும்னு முயற்சி எடுப்பானா? ஆனால் இவர் பஜனையில் உட்காந்துட்டார். அப்படியேப்பட்ட வீரசிவாஜி, உண்மையிலே வீரசிவாஜி அதுதான் உண்மையான வீரம். பகவானை நம்பி இருக்கிறது தான். தன்னை நம்புறதோ, அசத்தான விஷயங்களை, அழியக்கூடிய விஷயங்கள், அழியக்கூடிய விஷயங்களாகிய உபாயங்களை நம்பி இருக்கிறதோ புத்திசாலித்தனம் கிடையாது. அழியாத பகவானை நம்பி இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்போ தான் நம்ம அழிவிலிருந்து விடுபடுவோம், காப்பாற்றப்படுவோம். அப்போ சிவாஜி மகாராஜ் அவ்வளோ அழகாக கடைப்பிடிச்சிருக்காரோ, அதுபோல் சமத்த ராமதாசர் அவருக்கு குரு. அது மாதிரி அவ்வளோ மகாத்மாக்கள் பல சங்கடங்க தசைகள் இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு என்னென்னா, அந்த பாகவதத்தில் ஒரு ஈர்ப்பு. அந்த பாகவதம் ஸ்லோகங்களை படிக்கும்போது என்னவோ ஒரு மயக்க. அது இல்லைன்னா லோகஹி அப்பிரிய தர்ஷனகா, உலகமே பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அவங்க மேலே சண்டை, இவங்க மேலே சண்டை, அவங்க சரியில்லை, அவங்க நம்மளை தொல்லை பண்ணுறாங்க, இதெல்லாம் எப்போ வரும்னா, இந்த குப்பைகள்லாம் பாகவதம் படிக்காமல் விட்டால் தான் வரும். அதெல்லாம் பகவன் நாம சொல்கிறத விட்டால் தான் வரும். அந்த கிருஷ்ண பக்தியில் தலைச்சவங்களுக்கு இவங்களை பற்றி நினைக்கிறதுக்கு நேரம் கிடையாது. இவங்களை பற்றி நினச்சா குப்பைலாம் உள்ளே வந்துடும், மனசுக்குள்ளே குப்பை வந்துடும். அப்புறமா அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அது அவங்களால சண்டை, இவங்களால சண்டை, அவங்க இப்படி தப்பு பண்ணாங்க, நம்ம கம்முன்னு போனால் கூட அவங்க பிரச்சனை பண்ணுற வராங்க, அப்படி இப்படின்னு. அப்போ தான் அதெல்லாம் பார்க்க சொல்லும். அப்போ மற்றவங்களுடைய குற்றத்தை போய் பார்க்க சொல்லும். எப்போ? பாகவதத்தை மறந்தான். நீ பாகவத்தில் நினைஞ்சது பார்க்கலாம், உனக்கு யாரையும் நீ திரும்பி பார்க்க மாட்டேன், உன்னையும் யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க. நீ பாட்டுக்கு ஒரு லைனில் போயின்னு இருப்பேன், அழகாக பக்தி பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பேன். அப்போ அந்த பாகவதம் கரண்ட்லேயே இருக்கணும். அதுலேயே இருந்துட்டால் தான் நம்மளுக்கு நிம்மதியாக வாழ்க்கை போகும். ஒரு நாள் பாகவதம் ஒரு கதை படி, சும்மா உனக்கு தெரிஞ்சது பாருங்க. யாருக்கு நீங்கள் ஒப்புவிக்கணும், இல்லை யாருக்கு நீங்கள் மனப்பாடம் 18,000 ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணி சொல்லணும் அப்படின்னு யாருன்னா நீங்கள் எழுதி கொடுத்துறீங்களா? இல்லை. அப்புறம் நான் சுதந்திரமாக படிங்க பாகவதத்தை, பிடிச்ச கட்டத்தை படிங்க, பிடிச்ச ஸ்லோகத்தை படிங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்போது அதை நேசிக்கிற விதம் இருக்குது இல்லையா, அதுதான். ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஒரு சமயத்தில் பக்தி வருது, பாகவதம் படிக்கணும். ஆனால் பாகவதம் புஸ்தகம் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் படிக்கணும்னு தோணவே மாட்டேன்தே. நான் என்ன பண்ணுறது? படிக்கணும்னு தோணவே மாட்டேங்குது. பக்கத்துலேயே தான் புஸ்தகம் இருக்குது, என் எதிரே தான் இருக்குது பாகவத புஸ்தகம். அப்போ என்ன பண்ணால் தர்ஷனாத்து, நீ படிக்க வேணாம், உனக்கு ருசி வரலையா, சும்மா அதை பார்த்துனே இருப்போதும்.
அதை சும்மா தரிசனம் பண்ணே இருந்தாவே இந்த பாகவதத்தில் பிரகலாதம் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காரு இல்லையா, ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்ய கலப்பிரசீததாம் தியாயந்து பூதானி சிவம் விதோதிய. சபாஸ், அதை எடுத்து படித்து பார்க்கலாமே அப்படின்னு தோணும். அப்போ தர்ஷனாத்து பாபநாசினி, நீ தர்ஷனம் பண்ணியிருந்தாவே நம்ம பாபந்தான் பாகவதம் படிக்கூடாமல் பண்ணிதான். அதனால் என்னென்னா சேவனாத்து ஸ்ரவணாத்து பாடாத்து தர்ஷனாத்து பாபநாசினி. இந்த உபாயங்கள் எங்கே சொல்லியிருதே, பாகவத மகாத்மியத்தில் சொல்லியிருக்கு. ஒன்று விழுந்து விழுந்து சேவிச்சுனே அந்த பாகவதத்தை. பக்தி வரலையேன்னு பக்தி வரணும், பக்தி வரலையேன்னு பக்தி வரணும், பக்தி வரலையேன்னு பக்தி வந்தே ஆகணும் அப்படின்ட்டு விழுந்து விழுந்து சேவிச்சுக்கோ. இப்போ பாகவத புஸ்தகத்தை விழுந்து விழுந்து வணங்கு. 2 துளசியை போட்டு அந்த புஸ்தகத்து மேலே 2 துளசியோ 2 புஷ்பங்களையோ போட்டு விழுந்து சேவிச்சுக்கோ. சேவனாத்து. அப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஸ்ரவணாத்து பாடாத்து. ஸ்ரவணத்துலேயும் புக்தி பாகவதம் கேட்கணுன்றது நம்மளுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கி என்னவோ மந்தமாக இருக்குது மந்தமதி படித்தவர்கள் தான் பாகவத்தில் ருச்சி இல்லைன்னு அர்த்தம். அந்த ருச்சி இல்லாத நிலை தான் மந்தமதின்னு சொல்கிறது. கலினுடைய தோஷம் அது. அதனால தான் பாகவத்தில் விமுகமாக, அது பாகவத்தில் ருச்சி இல்லாமல் இருக்கிறது தான் அந்த மந்த நிலை, அந்த மந்தமதையா. அது மந்தமதையான்னா பாகவத்தில் ருச்சி இல்லை, கேட்கறதுக்கே ஆடப்பாப்பா எத்தனையோட பாகவதம் கேட்டேன், அதில் ருச்சி வரல எனக்கு. பாகவதம் கேட்கறதுக்கே வெறுப்பாக இருக்குது சில பேருக்கு, பாகவதம் கேட்க முடியும். அதே சமயத்தில் பாகவதம் படிக்கணும்னா எங்கே வர்றது, கேட்கறதுக்கே விருப்பம் இல்லைன்னா படிக்கிறதுக்கு எப்படி புத்தி வரும். அதான் மந்தமதியா. மந்தமதின்றது என்னென்னா பாகவத்தில் விருப்பம் இல்லாத நிலை தான் மந்தமதியா. சரி, அப்போ 2த்தையும் செய்ய முடியல. ஸ்ரவணம் பண்ணதுக்கும் விருப்பம் இல்லை, ஸ்ரவணாத்து பாடாத்து படிக்கிறதுக்கும் விருப்பம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், அப்போ என்ன தான் இப்போ செய்ய முடியும், இப்படின்னா செய்ய முடியும். ஆனால் பாகவத்தில் படிக்கணும், அதில் எனக்கு விருப்பம், ஆசையாக படிக்கணும், அதில் பக்தி வரணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆசை இருக்குது. ஐயோ என்னடா பாகவதம் படிக்கிறதுக்கு விருப்பமே வர மாட்டேது, அது விருப்பத்தோடு படிக்கணுமே, விருப்பத்தோடு சீப்போன்னு அது அப்போப்பா எத்தனையோட கேட்டாச்சு, எத்தனையோட படித்தாச்சு அப்படின்னு சீப்போன்னு தோணுதே, மனசில் வெறுப்பு தோணுதே அப்படின்னா ஏதோ ஒரு பாவம் இருக்கட்டும். அது பாவமே இல்லையோ, சரி பாவம்னே வச்சிங்களேன், இருக்கட்டும். அதனால் மந்தமதியா நம்மளுக்கு புத்தி தோணலை, பாகவதம் படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காரு, ஸ்ரவணாத்து பாடாத்து. அடுத்ததுனால தர்ஷனாத்து. சும்மா அந்த பாகவத புஸ்தகத்தில் பகவான் கிருஷ்ணனை கையில் பழத்தை வச்சு வா 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 என்ன சாப்பிடுன்றாங்க இல்லையா, அந்த கிருஷ்ணனை பொம்மையை, அந்த கிருஷ்ணன் படத்தை அந்த புஸ்தகத்தோடு சும்மா பார்த்தனே, இந்த பாகவத புஸ்தகம் பார்த்தனே இருந்தால் டக்குன்னு அது தூரம் இருக்கிறதுக்கு ஒன்று பிடிக்காது. கிருஷ்ணன் என்ன பண்ணோம், கப்புன்னு என்ன பண்ணோம், காந்தம் அவன் நம்ம இரும்பு, நம்ம என்ன பண்ணோம் பிடிச்சி இழுப்போம். என்னென்னா அந்த பாகவத புஸ்தகத்தையே நீ பார்த்துன்னுக்கிறியா, பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணோம், டக்குன்னு கிருஷ்ணன் பார்ப்போம். ஆமாம் இதில் துருவ சரித்திரம் இருக்கு இல்லையா, ஆமாம் பிரகலாத சரித்திரம் இருக்கு இல்லையா, அம்பரீஷன் அருமையாக அகம் பக்த பராதின்னு பகவான் சொன்னானே, அவர் 4 ஸ்லோகம் ரொம்ப நல்லா இருக்கும்பா. அதான் அதோட விருத்தராசுரன் சொன்னானேப்பா, அஜாத பக்ஷா இவ மாதரம் ககாக ஸ்தன்யம் யதா வத்சதர கிருதார்த்தா பிரியம் பிரியவ விஷிதம் விஷன்னாக அப்படின்னு அந்த ஸ்லோகம். அதை படிக்கலாம்ப்பா, நல்லா இருக்கும்பா. மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம் அப்படின்னு தேக கேகாத்மா ஆவிஷ்ட சேத தேக கேகாத்மா ஆவிசிதம் சேதசம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும் இல்லையா, அந்த விருத்தராசு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது இந்த ஸ்லோகம். அஜா அத பக்ஷா இவ மாதரம் ககாக அது ஒன்று சொன்னோம். அப்புறமா தாசானு தாச பபிதாஸ்ம பூயா அப்படின்னு அதை ஒரு 4 ஸ்லோகம் விருத்தராசுரன் ஸ்துதி டக்குன்னு அதை படிக்கணும்னு தோணும். இந்த மனசில் எல்லாம் தோணும், அப்படியே மனசில் ஓடும். ஏன்னா நீங்கள் படித்து விட்டுருக்கீங்களா பாகவதத்தை, அந்த பாகவத புஸ்தகத்தை பார்த்துனே இருந்தாவே டக்குன்னு இதெல்லாம் மனசில் ஓடும். ஆமாம் அதை உடனே போய் பார்த்தோன்னு தோணும். அது தூரம் இருந்தால் பிடிக்காது, டக்குன்னு அப்படி மார்பிள் அணைச்சிப்போம். அப்போ தர்ஷனாத்து, அது தர்ஷனம் பண்ணினே இருந்தாவே நம்ம பார்த்துனே இருந்தாவே நம்மளை படிக்க வச்சிடும். அதனால தான் நான் என்ன பண்ணேன், பாகவத புஸ்தகம்லாம் எடுத்து ஓரம் கட்டி வச்சிட்டேன், வெறும் தமிழ்லேயே தான் படிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் ஒரு பக்கம் அப்படி திரும்பி பார்த்தோன்னே அருமையான பாகவத புஸ்தகமாச்சு, அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகம்லாம் அருமையாக இருக்குமே, இதெல்லாம் மூலப்பாராயணம் பண்ணதாச்சு, இப்போ விட்டு இருக்கோமே, சரி எடுத்து படிக்கலாம் அப்படின்னு ஆசை வந்தது. உடனே
அது எப்படி என்ன ஏது ஒன்றுமே புரியாது. திடீர்னு பார்த்தா மனசில் ஆசை உண்டாயிடும். எடுத்து ஒரு 4 ஸ்லோகம் படித்தா தான் திருப்தியாக இருக்கும். அந்த அக்ரூர ஸ்துதி, அந்த 10 அவதாரம் அவதாரங்களை பற்றி யமுனையில் மூழ்கி 10 அவதாரம் பற்றி அவதாரங்களை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுவார். அவதாரங்களை பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவார். அந்த பரசுராமாய நமக, ராமாய நமக, ரகுராமாய நமக அப்படின்ட்டு பகவானுடைய 10 அவதாரங்களை பற்றிலாம் பேசி ஸ்தோத்திரம் பண்ணுவார். அப்போ அதெல்லாம் அருமையாக இருக்கும் அந்த ஸ்துதியெல்லாம் பார்த்தா. அப்போ பிரம்மதேவ ஸ்துதிலாம் பார்த்தா பெருசு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் 10வது ஸ்கந்தத்தில் நவமீட்டியதே அப்புறவிஷி, 3வது ஸ்கந்தத்துலேயும் பார்த்தா பிரம்மதேவ ஸ்துதி பெருசாக இருக்கும். அப்போ சுகஸ்துதி ரொம்ப சூப்பராக இருக்கும். தபஸ்வினோ தானபிரா யசஸ்வினோ மனஸ்வினோ மந்திரவித சுமங்கலகா சேமாவை வினாயதர்ப்பணம். அது மாதிரி ஸ்லோகங்கள்லாம் படிக்கும்போது கிராத ஹூணாந்திர புலிந்த புல்கசா ஆபீர கங்கா யவனா கசாதயா, இதில் ஒரு ஸ்லோகம் கேட்டாலே ராஜசூயாசுவமேத யோகம் பண்ணலாம் கேட்டுடுமா. நம்ம எத்தனை ஸ்லோகம் சொல்கிறோம் பாரு. கிராத ஹூணாந்திர புலிந்த புல்கசா ஆபீர கங்கா யவனா கசாதயா ஏன் அந்நியச்ச பாபா எது உபாஸ்ரயா ஆசிரியா சுத்தியந்தி தஸ்மே பிரப விஷ்ணவே நம்ம. அருமையான ஸ்லோகங்கள் இதெல்லாம். கண்ணில் ஒத்திக்கலாம் அந்த ஸ்லோகத்தெல்லாம். அப்போ இந்த ஸ்லோகம்லாம் மனசில் ஓடும்போது பக்தி வராமல் இருக்காது. அதனால் தர்ஷனம் பண்ணிட்டு இருக்கும்போதே பாவங்கள்லாம் போயிட்டு தான் உடனே பகவான் டக்குன்னு என்னென்னா ஆள் தான் பக்தி உண்டாயிடும். கிருஷ்ண பக்தி டக்குன்னு அது படிக்கணும்னு தோணுதே, அதான் பக்தி வந்துடுச்சு அவனுக்கு தான். பக்தி வந்தால் தானே படிக்கணும்னு தோணுது. அப்போ 2 ஸ்லோகங்கள் எடுத்து படிக்கிறேன். இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் சொல்லிடுது, புரியுதா புரியலையோ. ஆனால் சில மகாத்மாக்கள் ஸ்ரீ அண்ணா சொல்லியிருக்கார், பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்லியிருக்கார். உடனே அந்த ஸ்லோகத்தை எடுத்து படித்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். அப்பா ஒரு திருப்தியாக இருக்குதுப்பா, இன்றைக்கி இந்த ஸ்லோகம்லாம் படித்தோம்பா அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுதான் பக்தின்னு பேர். அப்போது ஒன்று கதை கேட்கணும், இல்லை கதை பேசணும், இல்லை தனக்கு தானே பாராயணம் பண்ணணும். இதிலே இன்ட்ரெஸ்ட் வரணும். பார்த்தனாது புஸ்தகத்தை பார்த்தனேனாது, அதான் தர்ஷனாத்து. உன்னால் படிக்கவும் முடியல, கேட்கவும் முடியல. என்ன அதை 4 பேருக்கு சொல்லிக்கவும் முடியல, ஆள் இல்லை யாருமே. சும்மா அந்த புஸ்தகத்தை பார்த்துனே ஒன்றும் பண்ண வேணாம், சும்மா பார்த்துனே நம்ம சும்மா பார்த்தா என்னப்பா வரணும், நீ பார்த்துனே என்ன வருதுன்னு பாரு அப்படின்னு. உடனே உள்ளே வந்துடுவான் கிருஷ்ணன் உள்ளே வந்துடுவான். எப்படின்னா ஸ்லோகம் தேனே வாங்மயி மூர்த்திகி பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரிஹி. பிரத்யக்ஷமாக கிருஷ்ணன் உள்ளே வந்துடுவான். எப்படின்னா வாக்குமயம் ரூபத்தில், அந்த ஸ்லோக வடிவத்தில். அப்போது அவ்வளோதான், நம்ம அவுட்டு. நம்ம இந்த மாயையே நம்மளை மாயைக்கு லோக விஷயத்தில் உழல் வைக்கிறதுக்கு சக்தி இருக்குதும் போது, இந்த மாயைக்கு மாயாதிநாதனாகிய அந்த மாயையே ஆட்டி படைப்பனாகிய பகவானுக்கு நம்ம இருக்கக்கூடிய சக்தி இல்லையா? அந்த பகவத் மேனிலே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கழுவுன்னு சொல்கிற மாதிரி பகவானுடைய வடிவமாக இருக்கக்கூடிய இந்த பாகவதத்துக்கு நம்மளுக்கு கவர்ந்து இருக்கக்கூடிய சக்தி இல்லையா? ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கணாவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், பார்த்துனே இரு புஸ்தகத்தை. அது அப்புறமா இல்லை சேவிச்சுனே சேவனாத்து ஸ்ரவணாத்து பாடாத்து தர்ஷனாத்து பாபநாசினி. அது பாபநாசினின்ற மருந்தான் அது. ஆமாம், ஏன்னா இந்த பிறவி பெருங்கடலில் நம்ம எவ்வளோ துன்பங்கள் அனுபவிக்கிறோம். பபேஸ்மின் கிளிஷ்யமானானாம் அவித்யா காம கர்மபிகி ஸ்ரவணஸ்மரண அர்ஹானி கரிஷ்யநிதி கேச்சன. இது குந்தி ஸ்துதியில் வருது. அப்போ ஸ்ரவணஸ்மரண, அதை ஸ்ரவணம் பண்ணுறது ஸ்மரணம் பண்ணுறதுக்குன்னே தான். அப்போ ஸ்ரவணஸ்மரண அர்ஹானி. அப்போ ஸ்ரவணஸ்மரணம் பண்ணனா ஆகிடுனா அவித்தியை போயிடணும், உனக்குள்ள அஜ்ஞானம் போயிடும். அது ஸ்ரவணஸ்மரணம் பண்ணது முடியலன்னா தர்ஷனம் பண்ணினார், நீ ஸ்ரவணஸ்மரணம் பண்ணிவிடும். ஆட்டோமேட்டிக்காக ஸ்மரணம் உள்ளுக்குள்ளே மனசில் ஓடும். நீ தர்ஷனம் பண்ணியிருந்தாவே ஹிருதயத்தில் பகவான் வந்துடுவான். அப்போ ஹிருதயத்தில் அந்த பாகவத்தில் சிந்தனையே இருக்கும். அப்போ நான் ஸ்ரவணாத்து ஆட்டோமேட்டிக்காக யாருன்னா சொன்னால் கேட்கறதுக்கு ஓடும் மனசு. அப்போ இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கதைலாம் எப்படி சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு கேட்கணும்னு தோணும். இல்லை நமக்கு நாமளே படிச்சுன்னு தோணும். அப்படி படித்தோம்னா என்ன பண்ணோம், நமக்குள்ளே இருக்கிற அவித்தியினால் அறியாமையினால் வரக்கூடிய ஆசை, அந்த ஆசையினால் நம்ம அந்த ஆசையை நிறைவேற்றியதுக்காக கடினமாக உழைக்கின்ற அங்கே இங்கே ஓடுகின்ற அந்த செயல்கள் இவைகளெல்லாம் நிறுத்தப்படுமா. அப்போது
பவேஸ்மம் கிளிஷ்ய, ஏன்னா இவைகளால் தான் மனுஷனுக்கு பலவிதமான கிளேசங்கள் உண்டாகுது. அதனால் அறியாமையினால் தான் ஆசை உண்டாகுது. ஆசையினால் அந்த ஆசையை அடையிறதுக்கான கடுமையான உழைப்பு செயல்கள் செய்கிறோம். இதனால தான் பல கிளேசங்கள், இந்த சம்சாரத்தில் பல கிளேசங்கள் அனுபவிக்கிறோமா. பவேஸ்மம் கிளிஷ்யமானானம் அவித்யா காமகர்மபிகி. அப்போ இதை போக்கியத்துக்கு என்னப்பா வழி அப்படின்னா, ஸ்ரவண ஸ்மரண அர்ஹானி. அந்த கேட்க தகுந்த விஷயங்கள் உலகத்தில் உள்ள விஷயங்கள் இல்லை. கேட்க தகுந்ததே பகவத் குணங்களை பற்றி கிருஷ்ண கதைகள் தான் கேட்க தகுந்தது தான். ஸ்ரவண ஸ்மரண அர்ஹானி. அர்ஹானினா அர்ஹதை உடையது, அதாவது கேட்க தகுந்தது. இதனால் கிருஷ்ண கதைகள் தான். ஸ்ரவண ஸ்மரணம் நினைக்க தகுந்ததும் அதுதான், கேட்க தகுந்த அதுதான் தகுதியானது. மற்றதெல்லாம் கேட்கவே தகாதது. உலக விஷயங்கள்லாம் அது நினைக்கவே தகாதது. மனசில் கல்மஷம் உண்டாயிடும். பகவத் விஷயத்தை நினச்சா மனசு சுத்தமாகிடும். அப்போ சுத்திக்காமன்னு சுனியாத்தியாச களிமலாபகம். களிமலத்தை போகக்கூடிய மனசு சுத்தமானன்னு விருப்பறவன் யார் தான் பகவத் குணங்களை கேட்க மாட்டான். பேசுறதே அப்படியே ஸ்லோகத்திலே பேசலாம். அப்படி பாகவத்தில் அப்படி சொல்லியிருக்கு. அப்போது அருகதையுடையது கேட்க தகுந்தது எதுனா பாகவதம் தான். பகவத் கிருஷ்ணர் லீலைகள். ஸ்ரவண ஸ்மரண அர்ஹானி கரிஷ்யன் நிதி கேச்சனை. அதுக்குன்னே லீலைகள் பண்ணானாம் பகவான். அதுக்குன்னே லீலைகள் பண்ணு. அது யாரோ கேச்சனை, யாரோ சில பாக்கியவான்கள் தான் அந்த பகவத் குணங்களை கேட்டு அனுபவிக்கிறாங்களாம், மனசில் தியானம் பண்ணுறாங்களாம். அப்போ புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம மனசை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. அது இல்லை, பக்தி இல்லை, பாகவதம் இல்லைன்னா அவர்கள் மனசு சுத்தமாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் சொல்லிடுது. முகுர் அர்த்திதானா காம, அது நாரத சொல்கிறாருப்பா அந்த ஸ்லோகத்தை. டக்குன்னு எடுத்து பார்க்கலாம், சரி டைம் ஆகிடும். அப்போது அந்த முகுர் அடிக்கடி காமலோபத்தினால் கெடுக்கப்பட்ட ஹிருதயம் உடையவர்களுக்கு இந்த ஹரினுடைய கதை தான் ஹரிச்சரியா அனுவர்ணனம். ஹரினுடைய லீலைகள் ஆகிய இந்த குணங்களை பற்றி பேசுறது தான் என்ன சாமியதி. வேறு எதனால் மனசு சாந்தி அடையாது, இந்த ஒன்று நாள் தான் மனசு சாந்தி அடையும் அப்படின்னு நாரதர் வியாசருக்கு சொல்கிறார். அதனால் பாகவத்தை எழுத சொல்கிறார். அப்போ காமலோப ஹதா முகு பவச்சிந்து பிளவோ ஹரிச்சரியா அனுவர்ணனம் அப்படின்னு சொல்கிறேன். அது ஸ்லோகன் டக்குன்னு ஞாபகம் இல்லை, புஸ்தகத்தை பார்த்தா ஞாபகம் வரும். சரி, ஓகே, விடும், பரவாயில்ல. அவன் தான் அதுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். காமத்தினாலும் பேராசைனாலும் கெடுக்கப்பட்ட ஹிருதயம் உடையவர்களுக்கு இந்த பாகவதம் படித்தா தான் மனசில் சாந்தி ஏற்படுமே தவிர இதை விட்டால் நிம்மதிக்கு வழியே கிடையாது. ஆமாம், நிம்மதி கொடுக்கணும்னா அது பாகவதத்தினால தான் நிம்மதி அடைய முடியும். இல்லை காமத்தினால பேராசைனால் கெடுக்கப்பட்ட ஹிருதயம் உடையவர்களுக்கு எதாவது நினச்சி எப்போதும் கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சாந்தின்னு அது பாகவதம் தான். அதுதான் தான் பவேஸ்ம கிளிஷ்யமானானாம். அப்படிப்பட்ட கிளேசப்படுறவங்களுக்கு, கவலைப்படுறவங்களுக்கு இதுதான் மருந்தான், பாகவதம் தான். பவ ஔஷதாத், அந்த பிறவி பிணியை போக்கக்கூடிய மருந்தான் அந்த பாகவதம் தான். பவ ஔஷதாத் ஸ்ரோத்ர மனோபிராமாத். கேட்கறதுக்கும் மனசுக்கு காதுக்கும் சுகமாக இருக்கும், மனசுக்கும் ரம்யமாக இருக்கும். ஸ்ரோத்ர மனோபிராமாத் இந்த பாகவதம் தான். அதனால் அதை கேட்குறதுல, படிக்கிறதுல, அதை நினைக்கிறதுல அதில் ஆனந்தம் இருக்குது. அப்போ இது எப்படி எனக்கு இதுதான் ஒரு மேஜிக்காக, இது என்ன மேஜிக்கா? நம்ம மனசு பரிசுத்தமாகலை, பாபத்தை போகிறது நம்ம எவ்வளோ நாம சொல்கிறோம். ஆனால் பாகவதம் படித்தா மட்டும், பாகவதம் நினைச்சாலே உடனே கிருஷ்ண ஹிருதயத்தில் வந்துடானே, அதானே ஆச்சரியம். சத்யோ ஹிருத்திய அவருத்ததே. அது கிருஷ்ணன் வந்ததுக்கு அடையாளமாக தான் நம்மளுக்கு ஆசை உண்டாகுது. பாகவதத்தில் படிக்கணும், கேட்கணும், அதை பார்த்து நேரணும் அப்படின்னு தோணுது. இல்லைன்னா இந்த கதைகளை நம்ம பேசுவோமா? இப்போது எவ்வளோ நாள் ஆச்சு பாகவதம் படிச்சு, ஸ்லோகத்தோடு படிச்சு, ஸ்லோகத்தோட பாகவதம் படிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு, விட்டுட்டேன். தமிழ் தானே இப்போ படிக்கிறோம் நம்ம. காலை எண்ணத்தனம் போட கூட தமிழ் தான் படித்து போட்டேன். தமிழில் படித்தா எவ்வளோ படிக்கலான்னு ஓரளவுக்கு படிக்க தோணுது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேது. அந்த ஸ்லோகத்தோடு படித்தா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுது. அது அப்படிப்பட்ட பாகவதம் நம்மளை கவர்ந்து இழுக்குது. ஏன் அந்த கவர்ச்சியாக இருக்குது பாகவதம்? அது அதனுடைய தன்மை. அது எல்லாரையும் ஆத்மாராமஸ்டமுனியாக நிற்கந்தா அப்படி இருக்கிறோமே, அவர்லேயே அப்படியேப்பட்ட ஆத்மாராமர்லேயே பிடிச்சி கலந்து கைப்பிடிச்சி இழுக்குது இந்த பாகவதம்.
கண்ணை காட்டி மயில் பிள்ளை காட்டி அப்படி கவர்ந்துருக்குறான். நம்மளெலாம் கவர்ந்துருக்க மாட்டானா? நம்மளாம் மாயை கடந்தவர்கள், மாயை வசப்படாதவர்களும் ஆனால் கிருஷ்ணனுக்கு வசப்பட்டுறாங்க ஆத்மராமர்லாம். அப்போ நம்மளாம் சுலபமாக மாய்க்கே வசப்பட்டுருவோம். அப்போ அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற பகவானை வசப்பட மாட்டோமா? இல்லையா? மாயே தன் வசப்படுத்திடுறான். அந்த மாயில் ஓடக்கூடிய நம்மளை வசப்படுத்த மாட்டானா பகவான் ஈஸியாக? அப்புறம் அதனால் நமக்கு காப்பாற்றுதல் பகவான் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்ற தைரியத்தினால்தான் வாழ்க்கை வண்டி ஓடுது. நிறைய பேர் வண்டி ஓடுது. நிறைய பேர் அந்த நம்பிக்கையில் தான் பரவாயில்ல, நாளைக்கு கதை நாளைக்கு பார்த்துட்டு பகவான் பார்த்துப்பான் அப்படின்ற அப்படி பகவான்களை ஒப்படைக்கும் போது தான் சேம தபஸ்வினோ தானபர யசஸ்வினோ மனஸ்வினோ மந்திரவித சுமங்கலா சேம வேணா எதர்ப்பணம். எப்போ சேமத்தை அடைகிறான்னா பகவான்களை எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணும்போது தான் அவன் சேமத்தை அடைகிறான், பாதுகாப்பை பெறான். பகவத்தில் அர்ப்பணம் பண்ணாமல் தானே சமாளிச்சிக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அடிதான் படுறான். அவன் ஆதரிக்கப்படலை, அடிதான் படுறான். அவன் பாதுகாக்கப்படலை. பகவான்களை அர்ப்பணம் பண்ணும்போது என்னென்னா ஃபஸ்ட் கிளாஸாக சரியான பாதுகாப்பில் இருக்கிறான் அவன். அந்த பாதுகாப்பை யாருமே கெடுக்க முடியாது. அப்படியேப்பட்ட ஒரு பாதுகாப்பில் இருக்கான் பகவானுடைய பாதுகாப்பில். அதனால் எது இருந்தாலும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். எத்கரோஷி எதஸ்னாசி எத் ஜோஷி ததாசி எத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். இல்லை காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனவா பிரகதே ஸ்வபாவாத்து கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை நாராயணா எதி சமர்ப்பயாமி. இவ்வளோதாங்க. பகவான்களை அர்ப்பணம் பண்ணிட்டு அவங்க கவலைகள், கஷ்டம், உடலால் மனசால் என்னென்ன துன்பங்கள் அனுபவிக்கிறோம் எல்லாத்தையும் பகவான் அர்ப்பணம் பண்ணு. அப்போ தான் நமக்கு எல்லா கஷ்டங்களும் விலகும் இல்லையா? ஆர்த்தா விஷன்னா சிதிலாச்ச பீதாச்ச கோரேஷுச்ச வியாதிஷு வர்த்தமானக சங்கீத்திய நாராயண சப்த மாத்திரம். பகவான் நாமா சொல்கிறது தான் அர்ப்பணமே. நீ அர்ப்பணம் தனியாக சொல்லணும். பகவான் நாமா சொன்னாவே நீ அர்ப்பணம் பண்ணியாச்சு உன்னை. அப்போ நாராயண எதி சமர்ப்பயாமி அதுதான் பண்ணணும் எந்த கஷ்ட காலத்துலையும். ஆர்த்தா விஷன்னா விஷம் முதலான ஜந்துக்களால் பாதிக்கப்பட்ட போது ஆர்த்தினா ஆர்த்தா விஷன்னா ஆர்த்தான்றது என்னன்னா துன்பன்றதுனால வெளியில் சொல்ல முடியும் சில விஷயங்கள். துக்கன்றது வெளியில் சொல்லிடலாம். ஆனால் ஆர்த்தின்றது வெளியே சொல்ல முடியாது, ஆனால் உள்ளே புழுங்கினே இருக்கிறான். அது ஆர்த்தின்னு பேர். ஆர்த்தா விஷன்னா இல்லை விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்பட்டது, இல்லை மனசு விஷனமாக இருக்குது, அதுதான் ஒன்று வச்சுக்கோங்க. கஷ்டம் ஆக மொத்தம் கஷ்டம் வந்துச்சு. ஆர்த்தா விஷன்னா சிதிலாச்ச பீதாச்ச கோரேஷு வியாதிஷு கோரமான வியாதிகளால் தாக்கப்பட்ட போது, இல்லை பல விதமான பயங்களால் பீதினால் நீ யாருக்கோ பயந்து நிற்க, அது மாதிரி கஷ்ட தசைகளில் என்ன பண்ணணும்னா பீதாச்ச கோரேஷு வியாதிஷ வர்த்தமான சங்கீத்திய நாராயண சப்தம் மாத்திரம். நாராயணான்னு சொல்லிவிடு. அப்போ இதிலேருந்து விடுபட்டுருவ. நீ இந்த கஷ்டங்கள் இருந்தெல்லாம் நீ விடுபட்டுருவ அப்படின்னா சொல்லியிருக்க. நோய்கள்லேருந்து விடுபட்டுருவ. வியாதிஷு பீதாச்ச ஆர்த்தா விஷனா சிதிலாச்ச பீதாச்ச கோரேஷுச்ச வியாதிஷு கோரமான வியாதிகள் அதில் காப்பாற்றவே முடியாது, டாக்டர்லாம் கைவிட்டாச்சு. அப்படியேப்பட்ட கோரமான வியாதியிலிருந்தே பகவான் காப்பாற்றுறாரோ. என்ன பண்ணோம்? சங்கீத்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்து. அந்த துக்கத்திலேருந்து விடுபட்டு அவன் சுகத்தை அடைகிறான். விமுக்த துக்கா சுகினோ பவந்து, அவன் சுகத்தை அடைகின்றான். அந்த நாமத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நாராயணா அது அப்படி சொன்னதால் தானே யமபாசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டான் அச்சாமலர், ரட்சிக்கப்பட்டானே. அதுதான் பகவன் நாம ராமான்னு சொல்லிட்டு கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அது உனக்கு பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். அதுதான் துக்க காலத்தில் துக்கம் கரணே நகி நகி துக்கு. வேறு எதுவும் துக்க காலத்தில் காப்பாற்றாது, பகவன் நாமா தான் காப்பாற்றும் அப்படின்ட்டு சங்கராச்சாரியா சொல்கிறாரு. ஆதிசங்கர பகவத் பாதா. அது பகவன் நாமா சொல்லுவோம், பாகவதம் படிப்போம், மனசை ரம்யமாக வச்சுப்போம். வீண் விஷயங்களை கண்ட விஷயங்களை அந்நிய தோஷ குண சிந்தனம் ஆசுஹித்வா மற்றவங்களுடைய தோஷத்தையும் குணத்தையும் ரெண்டுத்தையுமே நினைக்க கூட நினைக்காத, அது துன்பப்படுத்தும். அப்போ என்ன பண்ணால் சேவா கதாரசம் அஹோ விபதாதரேன்னு அருமையான கதாரசம் இருக்க பாகவதம். அதை பருக்கையும் அதை படிய சந்தோஷமாக அனுபவியேன். அதை விட்டுட்டு தேவையில்லாத கதைலாம் பேசி தேவையில்லாத விஷயங்கள்லாம் நினச்சிக்கின்னு உன்னை போட்டு குழப்பின்னு இருப்பியா? அது மேலே மேலே துன்பத்தை தான் உண்டாகும்.
மேலும் மேலும் அது வந்து நிம்மதியற்ற தன்மை தான் உண்டாகும்னு தெரியாது அவனுக்கு. அதனால் பாதுகாப்பு பகவான் நம்பிக்கையை குறைச்சிடும். அது கவலைப்படுறதா விரதா கேதைய செய்வாள்னு வீணு கவலை. அதெல்லாம் கவலையெல்லாம் வீணான கவலை தான். ஆனால் புரோஜனமானதா? புரோஜனமற்றது தான் நம்ம நிறைய சிந்திக்கிறோம். புரோஜனமானது கிருஷ்ண பக்தி தான். அதை மட்டும் சிந்திக்கிறதில்ல நிறைய பேர். அதை சிந்தித்தா தான் நிம்மதி கிடைக்கும். அதனால் நிறைய பாகவதம் படிக்கணும். மனசில் பகவான் நினச்சி அவங்க கூட பேசணும். நான் சொன்ன ஏற்கனவே பதிவில் போட்டுக்கிறோம். பகவானோட தனிமையில் போய் பேசணும், பழகணும். அப்படி தான் பிரகலாதம் பக்தி பண்ணிக்கிறாரு, பகவானோட பேசியிருக்காரு. அதனால தான் பக்த சக்கரவர்த்தியாக பிரகாசிக்கிறார். அதுதான் நம்ம செய்யணும். சரி, அதான் கள்ளம் காப்படம் இல்லாத மனசு வேணும். அது எங்கே போய் கேட்குறது? அது இயற்கையாக தான் வரணும். எதுவும் யாரை பற்றியும் எதுவும் நினைக்க வேணாம், நல்லதும் நினைக்க வேணாம், கெட்டதும் நினைக்க வேணாம். நிம்மதியாக இருக்கணும். அதுதான் சததம் சந்துஷ்ட மனசை எப்பொழுதும் சந்தோஷமாக வச்சுக்கோ. ஹர்ஷ சித்தம் சமாவாக. மனசை சித்தம் ஹர்ஷம் எப்போதும் சந்தோஷமாக உற்சாகமாக வச்சுக்கோ மனசை. அதுதான் பலம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அதனால் பாகவதத்தை ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகமாவது படிக்கணும்னு சொல்லியிருக்கான். அரை ஸ்லோகம் 4 ஸ்லோகமாவது படிக்கணும்னு சொல்லியிருக்கான். அதனால் அதுக்காக 4 ஸ்லோகம் 1/2 ஸ்லோகம் படிக்கணும்னா ஒரு ஸ்லோகம் படிக்கலாம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினி நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜங்கரி. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரே பரமாத்மனே பிரணத கிளேஷ நாசாய கோவிந்தாய நமோ நமக. இப்படி போல் பல ஸ்லோகங்கள் அருமையாக சொல்லலாம். அதாவது இதெல்லாம் ஒரு நாமங்கள் தான். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணத கிளேஷ நாசாய, இதெல்லாம் பகவான் நாமங்கள் தான். சரணமடைந்துடைய கிளேசங்களை போக்குபவனே அப்படின்னு தான் பிரணத கிளேஷ நாசாய. அப்படிப்பட்ட கோவிந்தா அப்படி உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு பகவான் நாமத்தினாலே நமஸ்காரம் பண்ணுறேன். பகவான் நாமத்தினாலே நமஸ்காரம் பண்ணுறாங்க. யார்? 20,800 ராஜாக்கள் ஜராசந்தவாத காலத்தில். ஜராசந்த சிறைபிடிக்கப்பட்ட பைரவருக்கு பலி கொடுக்கறதுக்கு வச்சுன்னு இருக்கிற 20,800 ராஜாக்கள் வந்து கிருஷ்ணன் தான் வெடி வச்சான். பீமனால் கொல்லப்பட்டு கிருஷ்ணனை தரிசனம் பண்ணுறாங்க சங்கச்சக்கர கதாதாரியா. அப்போ பிரார்த்தனை பண்ணுறாங்க, என் சரணமடைந்துடைய கஷ்டங்களை போக்க போவனே அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணுறான். ஏன்னா அந்த 20,800 ராஜாக்களுடைய கஷ்டங்களை பகவான் கிருஷ்ணன் வந்து போய்க்கிறான். பீமன் மூலிமா அடித்து சம்மாரம் பண்ணி ஜராசந்தனை, இல்லைன்னா ஜராசந்த பைரவருக்கு பலி கொடுத்துருப்பான் அந்த 20,800 ராஜாக்களை. அப்போ காப்பாற்றணும். அதனால தான் அங்கே ஸ்லோகம் சொல்கிறாங்க, கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரே பரமாத்மனே பிரணத கிளேஷ நாசாய. அப்படி சரணமடைந்துடைய கிளேசத்தை நாசம் பண்ணுபவனே அப்படிப்பட்ட உனக்கு வந்து கோவிந்தா உனக்கு நமஸ்காரம். ஆதி புருஷம் கோவிந்தம் நமோ நமக நமோ நமாமி அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அவன் தான் கோவிந்தன் தான், அந்த கோபாலன் தான், அவன் தான் பரபிரம்மம், அவன் தான் ஆதி மூலம். அப்போது நாமங்களாக கொட்டியிருக்கா பாருங்க அதில். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணத கிளேஷ நாசாய கோவிந்தாய நம நமக அப்படின்னு 20,800 ராஜாக்கள் சொன்னதாச்சு இந்த ஸ்லோகம். இதுதான் பாகவத காயத்ரின்னு சொல்கிறது. வேதத்துக்கு ஒரு காயத்ரி இருக்கு இல்லையா, அது மாதிரி பாகவதத்துக்கு ஒரு காயத்ரி இருக்குது. அந்த காயத்ரியாவது எடுத்துக்கிறாங்க மகான்கள் சொன்னது தான் நம்ம பிரமாணம். மகான்கள் என்ன சொன்னாங்கன்னா, கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணத கிளேஷ நாசாய கோவிந்தாய நம நமக அப்படின்ட்டு சரணமடைவனுடைய கிளேசங்களை போக்க போவனே அப்படிப்பட்டவனுக்கு நமஸ்காரம் சொல்லி இந்த ஸ்லோகத்தை வந்து பாகவத காயத்ரியாக வச்சுருக்காங்க. வேதத்துக்கு காயத்ரி இருக்கிற மாதிரி பாகவத காயத்ரி இந்த ஸ்லோகம் தான். கிருஷ்ணாய வாசுதேவ ஹரே பரமாத்மனே பிரணத கிளேஷநாச கோவிந்தா. இது யார் நிறைய ஆவர்த்தி பண்ணுறாங்களோ அவங்க கிளேசங்கள்லாம் பஞ்சு பஞ்சாக பறந்து போயிடுமா. நான் சொல்ல மகான்கள் சொல்லியிருக்காங்க, நிறைய ஆவர்த்தி பண்ணுவாங்களாம் அந்த ஸ்லோகத்தை. ஆனால் பாகவத காயத்ரி இல்லையா அந்த இந்த ஸ்லோகம் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரே பரமாத்மனே, அதனால் நிறைய ஆவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எந்த ஸ்லோகத்தை நிறைய ஆவர்த்தி பண்ணால் கிருஷ்ணாய வாசுதேவாய, இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. பாகவத காயத்ரி ஹரையே பரமாத்மனே அப்படின்னு இருந்தாலும், கிருஷ்ணாய வாசுதேவ ஹரே பரமாத்மனே இது பாகவத காயத்ரியாக இருந்தாலும், ஆனால் ஃபேமஸ் எதுனாங்கன்னா குந்தி தேவி சொன்ன ஸ்துதி தான். கிருஷ்ணாய வாசுதேவாயே
தேவகி நந்தனாயச்ச நந்தகோப குமாராய் கோவிந்தர். இதுதான் நிறைய பிரசித்தம் இந்த ஸ்லோகம் தான். அதனால் ரெண்டுத்துக்குமே சக்தி, பகவன் நாமத்தோட சிறந்த சக்தி உடையது வேறு என்ன இருக்க முடியும்? அதனால் அந்த பகவன் நாம சங்கீர்த்தனம், பகவன் நாமத்தில் அவரோட சக்தியை, பகவான் தன்னுடைய சக்தியை மொத்தம் அந்த பகவன் நாமத்தில் இறக்கி வச்சுருக்கான், இறக்கிட்டான் மொத்தமாக அதில் இறக்கிட்டான் அந்த சக்தியை. அதனால் அந்த நாமத்தை சொல்கிறது தான் ரொம்ப பியூட்டி. அந்த நாமத்தை குந்தி தேவி சொல்லியிருக்கான். அந்த நாமத்தினாலே பகவானை பாடினா பகவான் சீக்கிரமாக சந்தோஷம் அடைவான். ஆனால் குந்தி தேவிக்கு சந்தோஷம் அடைஞ்சிருக்கானே பகவான், அந்த குந்தியை முன்னிட்டு தானே நம்ம பகவான் இந்த கிருஷ்ணாய வாசுதேவ ஹரே தேவகி நந்தனாய் நந்த கோபகுமாராய் கோவிந்த நம்ம மகன் சொல்ல போகிறோம். அதனால் நமக்கு பகவான் பரிபூர்ண கருணைன்றது கண்டிப்பாக உண்டு, மறுக்க முடியாது. அப்புறம் நாம பங்கஜ நாபினே நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்திர நமஸ்தே பங்கஜாங்கரி. அதான் இது பூமாதேவி சொல்லியிருக்கா. அதாவது நரகாசுரனை வதம் பண்ணும்போது பூமாதேவி வந்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது கிருஷ்ணனா அப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்கிறான், நம்ம பங்கஜ நாபாய் நம்ம பங்கஜ மாலினி அப்படின்னு அதுதான் அங்கே தான் வருதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி வருது, அது ஸ்துதிமயமாகவே இருக்குது பாருங்கள் பாகவதம் பூரா. அதனால் நம்ம புரிஞ்ச கட்டத்தை படிக்கலாம். எத்தனை ஆபத்துக்கள் இருந்து கிருஷ்ணன் காப்பாற்றிருக்கான்னு நினச்சோம்னாவே நம்மளுக்கு ஆபத்துகளே கிடையாது. நமக்கு எதுக்குங்க பின்ன பாகவதம் படிக்கிறது? கஷ்ட காலத்தில் நம்ம அதை பயன்படுத்திக்கணும், அவனுடைய உதவியை. அதை விட்டுட்டு நம்ம வந்து பாகவதம் ஒரு பக்கம் இருக்குது, நம்மளுக்கும் அந்த வாழ்க்கைக்கும் கனெக்ஷனே கிடையாது. அதுவாக பாகவதம் படிக்கிற லட்சணம்? பாகவதத்தில் சொல்கிற மாதிரி வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு நினைக்கணும் ஃபஸ்ட்டு மனசில். அந்த பாகவதத்தில் நெருக்கமான தொடர்பு கொண்டு அந்த ஐடியா, பகவான் கொடுக்குற ஐடியா பிரகாரம் நம்ம வாழ்க்கையில் காயை நவுத்தணும் சொன்னால் பிரச்சனைலாம் ஈஸியாக சால்வ் ஆகும். அதான் விஷயம். சரி, ராம 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 श्री रामनाम संकीर्तन की जय, आंशीन स्वामी की जय, सतगुरु महाराज की जय, सौर साधु मंडली की जय। राम 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 राम।